வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கோயம்புத்தூரில் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கோயம்புத்தூரில் எப்படி நடந்துச்சு அப்படிங்கக்கூடிய அந்த ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து ரன்னிங் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடில் தான் நடந்திருக்கு. ஓகே, ஸோ ரோடில் 3 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே நீங்கள் வந்து திரும்ப 3 வாட்டி வரணும். அதில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு ரவுண்டு ஓடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ரோடு வந்து ரொம்ப அகலமாலாம் இல்லை, ரொம்ப நேரோவாக தான் இருந்திருக்கு. ஒரு பேட்சுக்கு வந்து 150 பேர் அப்படிங்கிற மாதிரி ஓட விட்டுருக்காங்க. பட் RFID மூலமாக தான் ஓட விட்டுருக்காங்க அப்படின்னால ஒருத்தராக தான் விட்டுருக்காங்க. அதனால் ஒரு ரோடோட அகலம் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த வித இடைஞ்சலும் இருக்காது. அதிகமாக நீங்கள் வந்து கஷ்டத்தில் ஓடுற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் கரெக்டாக ஓடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு பேட்சுக்கு 150 பேர், மொத்தமாக 2 பேட்ச், மொத்தமாக இன்றைக்கி வந்து 300 பேர் வந்திருக்காங்க. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி வந்து 4-5 ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. ஈவன் மகாராஷ்டிராவிலேருந்து கூட வந்திருக்காங்க. ஓகே, இன்றைக்கி பாஸ் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தா அந்த 300 பேரில் 30லேருந்து 35 பேர்கிட்ட தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் பசங்க ஒரு 10லேருந்து 12 பேர்கிட்ட வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இடம் இல்லை. அந்த சென்டருக்கு முன்னால் ஒரு பெட்டி கடை இருக்குமா, அந்த பெட்டி கடையில் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து வீடு ஏதோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. ஒரு நாளைக்கு 300 அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு நைட்டுக்கு. ஸோ அது ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். இல்லைனா அந்த சென்டருக்கு முன்னாலேயே தான் வந்து பசங்களாம் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. காலையில் 4 மணிக்கே வந்து என்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் 4 மணிக்கே வந்து உள்ளே போயிடலாம். ஓகே, ஆனால் ஓட விட்டது 10 மணிக்கு தான் ஓட விட்டுருக்காங்க. ஸோ அதனாலே நிறைய பேர் வந்து டயர்ட் ஆகிட்டாங்க. எதுவுமே சாப்பிடாம ரொம்ப நேரம் முழிச்சிருந்து ஓடினால நிறைய பேரால் வந்து ஓட முடியலை. ஓகே, ஸோ அது வரைக்கும் அந்த டாக்குமெண்ட் செக் பண்ணுறது, சைன் வாங்குறது அந்த மாதிரியே வந்து 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வந்து டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இதில் பாஸ் பண்ணவங்களுக்கு தான் வந்து ஹைட்டு, செஸ்ட்லாம் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. அது டிஜிட்டல் மூலமாக தான் மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அக்யூரேட்டாக தான் காட்டியிருக்கு, கம்மியாலாம் காட்டலை. அதனால் ஹைட்டு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் நினைக்க வேண்டாம். ஓகே, ஸோ இதில் பாஸ் பண்ணவங்க வெளியில் வர்றதுக்கு வந்து ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. ஃபெயில் ஆனவங்களை வந்து 1 மணிக்கிட்டே வந்து வெளியில் விட்டுட்டாங்க. ஸோ 6 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த சாப்பாடும் இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் வந்து சாப்பாடு கொண்டு போயிருங்க. ப்ரெட்டு, ஃப்ரூட்ஸு, வேறு ஏதாச்சும் டேட்ஸு, பிஸ்கட் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கொண்டு போயிருங்க. ஓகே, ஸோ லேட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ரன்னிங் பண்ண முடியும். பாஸ் பண்ணாலுமே அதுக்கப்புறமே சாப்பிட்றதுக்கு வந்து ஏதாச்சும் தேவை. ஓகே, அவங்க வெறுமனே சமோசா, ஜிலேபி மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து போதுமானதாக இருக்காது. ஓகே, அவங்க கொடுத்தது. மற்றபடி அவங்க கேன்டீனில் போய் சாப்பிட விடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பெங்களூரில் அட்டன் பண்ணவங்க, வேறு எதுவும் சென்டரில் எதுவும் அட்டன் பண்ணியிருக்கீங்க தமிழ் பசங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் கொடுங்க. நான் உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கான ரிவ்யூவும் கொடுக்குறேன். இந்த வீடியோ எல்லாரோடமே ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.